இலங்கை பத்திரிகை ஸ்தாபனமும் இலங்கை பத்திரிகை ஆசிரியர் சங்கமும் இணைந்து 25வது தடவையாக நடத்திய சிறந்த ஊடகவியலாளர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் வீரகேசரி வெளியீட்டு நிறுவனமான எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸ் சிலான் லிமிடெட் 13 விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளது. 25வது தடவையாக நடைபெற்ற இந்த விருது வழங்கும் விழா நேற்று செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி கல்கிசை மவுண்ட் லெவனியா ஹோட்டலில் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு தகவல்களையும் செய்திகளையும் கொண்டு சேர்க்கும் நோக்கில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஊடகவியலாளர்களுக்கு விருதுகளை வழங்கி அவர்களின் சேவையையும் பணியையும் அங்கீகரிப்பதே இந்த விருது வழங்கலின் மிக முக்கிய நோக்கமாகும். 1998ஆம் ஆண்டு கால பகுதியில் இலங்கையில் ஊடக சுதந்திரம் முற்று முழுதாக கட்டுப்படுத்தப்பட்டு ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் அதற்கு எதிராக இலங்கையின் ஊடகத்துறை போராடி கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை பத்திரிகை ஆசிரியர் சங்கம், சுதந்திர ஊடக இயக்கம், இலங்கை பத்திரிகைகள் வெளியீட்டாளர் சங்கம், இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் என்பன இணைந்து செயற்பட ஆரம்பித்தன. அதன் அடிப்படையில் 1998ஆம் ஆண்டில் இந்த அமைப்புகள் இணைந்து ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்தன. கொழும்பில் நடந்த அந்த மாநாட்டில் இலங்கையின் ஊடகத்துறையை மேம்படுத்தும் நோக்குடன் முன்வைக்கப்பட்ட பரந்துபட்ட திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஊடக சுதந்திரம் மற்றும் சமூக பொறுப்பு தொடர்பான கொழும்பு பிரகடனம் என்ற பெயரில் ஒரு பிரகடனமாக இந்த திட்டம் வெளியிடப்பட்டது. இந்த நிலையிலேயே சிறந்த ஊடகவியலாளர்களுக்கு அவர்களின் சேவையை அங்கீகரித்து விருது வழங்கும் விழா 25 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படியே இம்முறை சிறந்த ஊடகவியலாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. இதன்போது வருடத்துக்கான சிறந்த கட்டமைக்கப்பட்ட செய்தி இணையதளத்துக்கான விருதினை வீரகேசரி இணையதளம் தனதாக்கிக் கொண்டது. இவ்விருதை வீரகேசரி இணையதளத்தில் பொறுப்பாசிரியர் வி பிரியதர்ஷன் உள்ளிட்ட குழுவினர் பெற்றுக்கொண்டனர். அத்தோடு சிறந்த காணொலி கதை கூறலுக்கான விருது வீரகேசரி டிஜிட்டல் பிரிவு தட்டி சென்றது. இந்த விருதை வீரகேசரி டிஜிட்டல் பிரிவினர் பெற்றுக்கொண்டனர். 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த காணொலி கதை கூறலுக்கான திறமை சான்றிதழுக்கான 2 விருதுகளை வீரகேசரி டிஜிட்டல் பிரிவின் செய்தி ஆசிரியர் MD லூசியஸ் மற்றும் செல்வா லோகேஸ்வரன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். ஆண்டின் சிறந்த ஊடகவியலாளருக்கான திறமை சான்றிதழ் விருதை வீரகேசரி பத்திரிகையின் துணை ஆசிரியர் ராபர்ட் ஆண்டனி பெற்றுக்கொண்டார். ஆண்டின் சிறந்த பத்திரிகை வடிவமைக்கான திறமை சான்றிதழ் விருதை வீரகேசரி வாராந்த பத்திரிகையின் சிரேஷ்ட பக்க வடிவமைப்பாளரான பி லோகநாதன் பெற்றுக்கொண்டார். ஆண்டின் சிறந்த சுற்றுச்சூழல் அறிக்கையிடலுக்கான விருதை வீரகேசரி செய்தி ஆசிரியர் ஆர் ராம்குமார் பெற்றுக்கொண்டார். ஆண்டின் சிறந்த விவரண கட்டுரைக்கான உபாலி விஜயவர்தன விருது தமிழ் மொழி பிரிவில் வீரகேசரியின் ஊடகவியலாளர் ஹஷ்தனி ராதாகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டதுடன் திறமை சான்றிதழை வீரகேசரி செய்தி ஆசிரியர் ஆர் ராம்குமாருக்கு கிடைத்தது. ஆண்டின் சிறந்த சமூக பிரச்சினை தொடர்பான அறிக்கையிடலுக்கான சுப்பிரமணியம் செட்டியார் திறமை சான்றிதழ் விருதையும் வீரகேசரி செய்தி ஆசிரியர் ஆர் ராம்குமார் பெற்றுக்கொண்டார். ஆண்டின் சிறந்த 10 எழுத்தாளருக்கான PA ஸ்ரீவர்தன விருதை தமிழ் மொழி பிரிவில் வீரகேசரி வார இதழின் உதவி ஆசிரியர் சிவலிங்கம் சிவகுமாரன் பெற்றுக்கொண்டார்.
தகவல் உரிமை சட்ட மூலத்தை பயன்படுத்திய செய்தி அறிக்கையிடலுக்கான திறமை சான்றிதழ் விருதையும் வீரகேசரி வார வெளியீட்டின் உதவி ஆசிரியர் சிவலிங்கம் சிவகுமாரன் பெற்றுக்கொண்டார். ஆண்டின் சிறந்த வர்த்தக செய்தியிடலுக்கான விருதை தமிழ் மொழி பிரிவில் வீரகேசரி பத்திரிகையின் ஊடகவியலாளரும் பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் சுவாமிநாதன் சர்மா பெற்றுக்கொண்டார். இதே நேரம் ஆண்டின் சிறந்த விவரண கட்டுரைக்கான உபாலி விஜயவர்தன சிறப்பு சான்றிதழ் விருது தமிழ் மொழி பிரிவில் விடிவெள்ளி பத்திரிகையின் முகமது ஷபீர் பெற்றுக்கொண்டார். தகவல் உரிமை சட்ட மூலத்தை பயன்படுத்திய செய்தி அறிக்கையிடலுக்கான விருதை தினக்குரல் பத்திரிகையின் ஊடகவியலாளர் கருப்பையா பிரசன்னகுமார் பெற்றுக்கொண்டார். ஆண்டின் சிறந்த சுகாதார மற்றும் மருத்துவ அறிக்கையிடலுக்கான சிறப்பு சான்றிதழ் விருதை தமிழ் மொழி பிரிவில் தினக்குரலின் ஊடகவியலாளர் ஃபாத்திமா ஹுஸ்னா பெற்றுக்கொண்டார். ஆண்டின் சிறந்த பத்திரிகை வடிவமைக்கான திறமை சான்றிதழ் விருதை தினக்குரல் பத்திரிகையின் பக்க வடிவமைப்பாளர்களான எஸ் வாமதி மற்றும் ஆர் கங்கா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இதே நேரம் ஆண்டின் சிறந்த ஊடகவியலாளருக்கான விருதை சிலோன் டுடே பத்திரிகையின் பிரதி ஆசிரியர் ராமையா சுலோச்சனா இம்முறையும் பெற்றுக்கொண்டமை விசேட அம்சமாகும்.